நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில் எழுப்பப்பட வேண்டிய, மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் எவை எவை? அந்த கேள்விகளை உங்கள் சார்பாக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு கேள்வி நேரத்தில் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம் இன்று எழுப்ப விரும்பும் கேள்விகள் எவை எவை? நூற்றாண்டு பேசும் ஓராண்டு சாதனை. இப்படி ஒரு வாசகத்தோடு கூடிய விளம்பரங்களை 6 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் முழுக்க பார்த்திருப்பீர்கள். அது ஜெயலலிதாவின் ஓராண்டு ஆட்சியின் முடிவில் செய்யப்பட்ட விளம்பரம். இப்போது மீண்டும் ஓராண்டு ஆட்சி முடிந்திருக்கிறது. ஜெயலலிதா, OPS என்று 2 முதல்வர்களுக்கு பிறகு 3ஆவதாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். இந்த ஓராண்டில் 3 முதல்வர்களும் என்ன செய்தார்கள், என்ன செய்யவில்லை, ஏன் செய்தார்கள், ஏன் செய்யவில்லை என்பது இன்றைய பேசு பொருளாகி இருக்கிறது. இதை தாண்டி தமிழக அரசு சுதந்திரமாக செயல்படுகிறதா அல்லது மேலிருந்து இயக்கப்படுகிறதா என்ற கேள்வி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் அவசியம் விவாதிக்க வேண்டிய 5 கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஜெயலலிதா அறிவித்த தொலைநோக்கு திட்டம் 2023 என்ன ஆனது? உட்கட்சி பிரச்சனைகள் ஆட்சி நிர்வாகத்தை அலைக்கழிக்கிறதா? தமிழக அரசின் நிதி நிலையும் கடன் சுமையும் அபாய கட்டத்தில் இருக்கின்றனவா? மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டதா தமிழக அரசு? போராட்டங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழகம் மாறியது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகுதானா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. முன்னூத்தி 65 நாட்கள், 3 முதல்வர்கள், நாடு காணாத அளவுக்கான வறட்சி, தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான விவசாயிகளினுடைய மரணம், தமிழகம் முழுக்க நடக்கிற டாஸ்மாக் கடைகள் உடைப்பு என தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் தமிழகம் திரும்பி பார்க்கிற விஷயங்களாக அதிமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறோம். கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். நமக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு அதிமுகவிலிருந்து பிரசன்னா அவர்கள் நம்மோடு பங்கேற்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து மருது அழகராஜ் அவர்கள் நம்மோடு பங்கேற்கிறார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பாஜகவிலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த 5 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரசன்னா, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஓராண்டில் என்ன சாதித்தது அதிமுக? அது நீங்கள் அதிமுக கிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அம்மையார் ஜெயலலிதா இந்த ஓராண்டு மட்டுமல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று பட்டியலிட்டோமே ஆனால், திராவிட முன்னேற்றக் கழகம் 2010-11 20.19% விட்டு சென்ற அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி திறன் என்பது 4% தாண்டவில்லை இந்த 6 ஆண்டுகளாக. ஒன்று. இரண்டாவது, வளர்ச்சி திட்டங்கள் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை நடைபெற்றிருக்கின்றன என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டன. அது குறித்து எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லை. இதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி எல்லாம் தாண்டி அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் முதற்கொண்டு, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அந்த நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மின்சார வாரியம் இப்படி இருக்கிறது அல்லவா, அதிலே ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த அவருடைய பென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியம், இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் பொருளாதார சிக்கலில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. ஆக 6 ஆண்டுகளாக எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. நிறைவாக இந்த ஓராண்டு காலத்தை எடுக்கிற போது, இந்த ஓராண்டு காலம் ஏற்கனவே அந்த நிறைவாண்டு, அந்த 5வது ஆண்டு இருக்கிறது அல்லவா, அப்போது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய உடல்நலம், முதல் 5 ஆண்டுகள் குறித்து நம்ம திரும்ப பேச வேண்டாம். ஏன்னா மக்கள் அந்த ஆட்சியை அங்கீகரித்து தான் திரும்ப ஒரே ஒரு நிமிஷம், ஆட்சியை அங்கீகரிப்பவர்கள் என்பது வேறு. நாம ஜனநாயகத்துல 49 ரொம்ப எளிமையான விஷயம். 5 ஆண்டுகள்ல அதிமுக அரசினுடைய மதிப்பீட்டை தேர்தலில் வைக்கிற போது இந்த ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, கடந்த ஓராண்டில் அதிமுக அரசு என்ன செய்திருக்கிறது சொல்றேன். 49% வாங்கியவன் தோற்று போகிறவனாகவும் 51% வாங்கியவன் வெற்றி பெறுகிறவனாகவும் இருக்கிற ஒரே காரணம் தான் இங்க இருக்கிற பிரச்சனை.
அந்த ஜனநாயகத்தை நாம மாத்த முடியாது, அதை ஏற்றுக்கொண்டுதான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம். நிச்சயமாக நான் குறை சொல்லல, மக்களை குறை சொல்லல, அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்பது அந்த கடைசி 5வது ஆண்டுல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்பதான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனுடைய நீட்சியாக இந்த ஆட்சி வருகிற போது தொடக்கத்திலேயே உடல்நிலை ரொம்ப மோசமா போகுது. பல ஷெட்யூல்கள், ப்ரீ பிளான்ட் ஷெட்யூல்கள் எல்லாம் கேன்சல் செய்யப்படுது. திடீர்னு அம்மையார் மருத்துவமனைக்கு போறாங்க, 75 நாள் ஆகுது. எதுவாக இருந்தாலும் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல், அதிகாரிகள் எடுக்க முடியாமல், தொழில் முதலீடுகள் முடக்கப்பட்டு எல்லா விதத்திலும் இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது. விவசாயம், கடைசியாக இந்தியா டுடேவினுடைய ஆங்கில நாளிதழ் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்கிற இந்த 5 ஆண்டில், இந்த ஓராண்டுக்கு முன்னதாக வெளியிட்ட கருத்து கணிப்பில் வளர்ந்த மாநிலங்களில் எல்லா மாநிலத்தை விட கடைசி இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நிலைதான் இன்றைக்கும் தொடர்கிறதே தவிர, இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஓராண்டு காலத்தில் யார் இந்த நாட்டை ஆளுகிறார்கள், எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருகிறது, நீங்கள் கேட்டிருக்கிற அந்த கடைசி கேள்வி இருக்கிறது அல்லவா, ஜெயலலிதா போனதற்கு பிறகுதான் போராட்ட களமாக இருக்கிறதா என்று 6 ஆண்டுகளினுடைய நீட்சியாக உச்சபட்சமாக தெருவுக்கு தெரு இந்த ஆண்டில் போராட்டம் உச்சபட்சமாக. தொடர்ந்து பேசலாம் பிரச்சனை. மருது அழகராஜ், ஆட்சி ஒன்று இருக்கிறதா, அதிமுக அரசு என்று ஒன்று இருக்கிறதா என்கிற கேள்வியை திரும்பமாக எழுப்பியிருக்கிறார் பிரசன்னா. கடந்த ஓராண்டில் என்ன செய்திருக்கிறீர்கள்? எதிர்கட்சிகள் அல்லது பொதுமக்களுக்கு ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறத அதிமுகவினர் உணர்ந்திருக்கிறார்களா? பாரதத்தை பாராட்டி பாகிஸ்தான் தீர்மானம் இயற்றாது. திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து இந்த இயக்கத்திற்கு பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம் என்று சொல்வார்கள். மேடையிலே பேசுவதற்கும் முழங்குவதற்கும் யதார்த்தத்திலே ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எந்த தலைவரின் பேச்சுக்கு பிறகும் அந்த தலைவருடைய ஆட்சியின் யதார்த்தத்தை பார்த்தால் கொஞ்சம் மாறுபட்டுத்தான் இருக்கும். அன்பு சகோதரர் பிரசன்னா பேசுகிற போது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்கள். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தடையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது இந்த ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடகு வைக்கப்பட்ட நதி உரிமைகளை சளைக்காத சட்ட போராட்டங்கிறார். இன்னும் சொல்ல போனால் அம்மா மீதான அம்மா அவர்கள் மீதான வழக்கு கர்நாடகத்தில் நடக்கிற காலத்திலேயே கர்நாடகத்துக்கு எதிராக நீர் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்திலே போராடி அந்த நதி உரிமையை வென்றெடுத்தது இந்த ஆட்சி. அந்த நல்ல ஆட்சிக்குத்தான் தமிழகத்து மக்கள் ஒரு நற்சான்றாக ஆட்சியில் இருக்கிற போதே ஆட்சியை தொடரக்கூடிய ஒரு அதிசயத்தை, புரட்சியை வெகு காலத்திற்கு பிறகு, ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சரித்திரத்தை இந்த ஆட்சி படைத்தது. ஆனால் காலம் கொடுத்த தடை, காலன் கொடுத்த தடை, புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாங்கள் இழந்தோம், இந்த தமிழகம் இழந்தது. அதற்கு பிறகு ஒரு அரசியலிலே, நிர்வாகத்திலே ஒரு தடுமாற்றம் இருப்பது இயற்கைதான். 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலின் சகாப்தத்தை தீர்மானித்த ஒரு பெரிய வரலாறு முடிவுற்ற பிறகு அடுத்த நகர்வுக்கு அரசியல் முன்னெடுத்து போவதற்கு ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் எல்லா இயக்கத்திற்கும் வரும். அந்த நடுக்கமும் தயக்கமும் இந்த ஆட்சிக்கு வந்திருப்பதும் அது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கொண்டிருப்பதும் இயற்கைதான், உண்மைதான். அதிலும் அது அமைச்சர்களுடைய அனுபவமின்மையா, உட்கட்சி பிரச்சனையாக நீங்க சொல்ற மாதிரி, அதாவது உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முகையான் ஏதும் தளம்னு வள்ளுவர்னு சொல்லியிருக்கான். உலகத்தில் எல்லா கஷ்டங்களையும் விட பெரிய கஷ்டம் ஒன்றாக இருந்தவர்களிடமிருந்து எழும்பக்கூடிய உட்பகை தான். அந்த உட்பகையால் இந்த இயக்கம் மிக பெரும் இன்னலை சந்தித்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால நான் மறுப்பதற்கு அல்ல. இப்போ அவர் அடிப்படை ஒண்ணு சொல்லிருங்க, உங்களுடைய தலைமை தடுமாற்றம் அதனால் ஏற்பட்ட விஷயங்கள்ல எனக்கு அந்த விஷயங்களை பொறுத்து கொள்ள முடிகிறது, அது ஏற்க முடிகிறது. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிர்வாகத்தை தன் கையில் வைத்திருக்க தெரிந்த, குறைந்தபட்சமாக தமிழக மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்தை வழிநடத்துகிற ஆற்றல் இந்த ஓராண்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு இல்லைங்கிறத நான் சொல்லுறேன். இன்னும் சொல்ல போன இந்த ஓராண்டு காலத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கொண்டு போய் அடகு வைத்த தமிழனுடைய கலாச்சார பெருமை ஜல்லிக்கட்டு மீட்கப்பட்டது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை உணவு. அந்த உணவு என்பதை எவ்வகையிலும் 3 வேளை சாப்பாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கும் கஷ்டமில்லாத ஒரு நிலையை உணவு தானிய உற்பத்தியில் நாம் உறுதி செய்திருக்கிறோம். அதான் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், அப்படி இல்லை. அது 144 வருடத்திற்கு பிறகு தமிழகம் சந்தித்திராத ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு 84 பேர் இறந்து, அதிகாரப்பூர்வமற்ற வகையில ஊடகங்களோ இல்ல மற்ற விவசாய நிபுணர்களோ 145க்கு மேலங்கிறாங்க. ஒரு ஆண்டில் 145 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறவற்றை எப்படி ஒரு நல்ல ஆட்சியாக கணிக்க? நான் சொல்லுங்க, இயற்கை தந்திருக்கும் இடரால் ஏற்பட்டிருக்கக்கூடியது இன்னலது.
இது தமிழ்நாட்டு அரசாங்கம் கொண்டு போய் அவர்களை தற்கொலைக்கு தள்ளியது என்று சொல்வது தவறு. இது போன்ற இடர்பாடுகள் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 69களில் ஏற்பட்ட பஞ்சம் உங்களுக்கு நினைவு இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த ஓராண்டு காலத்தில் என்னை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் மற்ற விஷயங்களை விடுங்க, இந்த ஓராண்டில் நீங்க செஞ்ச சாதனைகள் ஒரு 3 சொல்லுங்க. நான் ஒண்ணுதான் சொல்ல, என்ன பேர் நீங்க குறுக்கீடு அதிகமா பண்ணும்போது நான் சொல்ல வர்றது எனக்கு மறந்து போகுது. ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. நல்ல இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். ஒண்ணு இல்ல, நீங்க கேள்விகளா இருந்தா பரவாயில்ல, அது கேள்விகளா இருக்க கூடாது. எனக்கு பதில் சொல்ல நீங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். ஒண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓராண்டு காலத்தில் அரசியல் சிறத்தன்மை தான் கவர்னன்ஸும் பாலிடிக்ஸும் சேர்ந்து தான் அரசாங்கம். சரியா? பாலிடிக்ஸ்ல ஒரு இடர்பாடு ஏற்படுகிற போது கவர்னன்ஸ்ல ஒரு நடுக்கம் ஏற்படத்தான் செய்யும். அதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்த ஒரு சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மக்கள் யாரிடமும் எதற்கும் கையேந்து நிற்காத காலத்தை உருவாக்குவதுதான் என் லட்சியம். தான் இந்த விஷன் 23 நோக்கம். அதை நோக்கி தமிழகத்தை நாங்கள் நகர்த்துவதற்குள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டிய நிலையில் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து தரப்பட்டிருக்கக்கூடிய முறையற்ற அழுத்தங்கள், ஒத்துழையாமை, இவையெல்லாம் இந்த அரசினுடைய நகர்விலே ஒரு மிக பெரும் தடைக்கற்களாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டா வரல, நீட்டுக்கு நிரந்தர விலக்கு கேட்டா கிடைக்கல, கீழடிகள் தோண்டுங்கன்னா தோண்ட மாட்டேங்கிறாங்க, நெடுவாசலில் தோண்டாதீங்கன்னா தோண்டுவாங்கிறாங்க. ஆக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு மிக பெரும் ஒத்துழையாமை இயக்கமாக அனைத்து மேலே இருக்கக்கூடிய அரசும் இருக்கிற நிலையில் என்னை பொறுத்தவரை நான் வெளிப்படையா சொல்றேன், ஓராண்டு காலத்தை இந்த அரசு கடந்திருப்பதே அது சாதனை தான் என்று நான் கருதுகிறேன். ஒரு நிமிஷம் வரேன் பிரசன்னா. கிறிஸ்துதாஸ் காந்தி சார், ஓராண்டில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, தலைவர்களுடைய மறைவு, அதனால ஏற்படுற தடுமாற்றங்களை தாண்டி ஆட்சி நிர்வாகத்தினுடைய குறைபாடுகள் என்ன? ஒரு குடியாட்சியில் ஆட்சி நடக்குதுன்னா சட்டமன்றம் நடக்கணும். சட்டமன்றமே நடவாத பொழுது ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆகவே முதல் விஷயமே அங்கே இந்த ஆட்சிகள் என்பது ஏதோ அதிகாரிகள்லாம் நடத்தப்படுறதில்ல. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருந்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தை நடத்தினா ஆட்சி நடந்து போயிடுச்சு அப்படின்னு அல்ல. எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு சட்டமன்றத்திலேருந்து டைரக்ஷன் வராத வரைக்கும், சட்டமன்றத்திலேருந்து ஒதுக்கீடு வராத வரைக்கும் வேலை ஒன்றுமே நடக்காது. சட்டமன்றம் நடக்கலை, அப்புறம் என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, திரும்பவும் நான் அழிச்சு சொல்கிறேன், இது குடியாட்சி. இது ஆட்சிகள் என்பது சிஎம் ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயோ நடத்தப்படுகிற விஷயமே அல்ல. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்களில் நடத்தப்படும். அது மாநில அரசை பொறுத்த அளவில் அது சட்டமன்றம், பஞ்சாயத்து மன்றம் ரெண்டும் இல்லை. பஞ்சாயத்து சுத்தமாக காலி, எலெக்ஷன் நடக்கலை, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அப்புறம் ஆட்சி நடக்குது, நல்லா நடக்குது, இல்லாட்டி அது நடக்குது அப்படின்றதையே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? there is absolutely no flow of funds. கஜானாவிலிருந்து ஆட்சியை நடத்துவதற்கு பணத்தை ஒதுக்குறதுக்கு சட்டமன்றம் கூடல பேசல. இந்த 100 நாள்ல, நாளையோட எடப்பாடி பழனிசாமி 100 நாள் ஆகிற போகுது. இந்த 100 நாளில் 1500 கோப்புகளில் தான் கையெழுத்திட்டு இருப்பதாக அவர் சொல்றாரு. ஆமா, அவர் டிரான்ஸ்ஃபர்ல கையெழுத்து போட்டுப்பாரு. 1500 டிரான்ஸ்ஃபர்ல கையெழுத்து போட்டு அவர் முதலமைச்சர் கையெழுத்து போட்டது அர்த்தமாக்கும். எனக்கு கோப்புனா என்னென்ன கோப்பு தான் அங்கே முதலமைச்சருக்கு போகணும் போகலை அப்படின்றது இப்போ வரையறையே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சத்துணவு அமைப்பாளர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபைல் சிஎம்முக்கு அனுப்பணும் அப்படின்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. 1500 சத்துணவு அமைப்பாளர் கையெழுத்து போட்டால் அப்புறம் ஆட்சி நடந்துன்னு பார்க்கும். பேசிக்காக ஃபண்டுங்க. இப்போ போக்குவரத்து நடந்துச்சு, சம்பளம் கொடுக்க முடியலன்ற ஒரு இது வருது இல்லை, கஜானா காலியாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் ரொம்ப பயங்கரமாக வருது. அவங்களுக்கு ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கே சம்பளம் இல்லைன்னா அப்புறம் திட்டங்களுக்கு எங்கிருந்து பணம் வரும்? படிக்கிற மாணவர்களுக்கு 4 லட்சம் மாணவர்களுக்கு 1.5 வருஷமாக கல்வி உதவித்தொகை வரல. 6 மாதமாக ஹாஸ்டலுக்கு சாப்பாட்டுக்கு பணம் போகலை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்ன விஷயம் அது? ஆமாம், ரேஷன் கடையில் ஏற்கனவே போட்டுக்கொண்டிருந்த பொருட்களை போடுவதற்கான பணம் இல்லை. கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக இந்த ஓராண்டு காலம் சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் ஏறின கடன் சுமையை நான் அப்புறம் திரும்ப இறக்குவதற்கு நான் இங்கே வளர்ச்சியை கொண்டாந்து அப்புறம் எனக்கு கூடுதலாக ஊதியம் வந்தால் தான் நான் அப்புறம் என் ஆட்சியை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஏற்கனவே வழக்கமாக நடக்கக்கூடிய நடப்புகளுக்கு நிதி இல்லை.
என்ற சூழல் ஒன்று வருது. இதுக்கு மேலே இப்போ எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனாக இயற்கை சீற்றத்துக்கு நான் பணத்தை கொடுத்துருவேன். எங்கேருந்து கொடுக்குறது? நான் அதுக்கப்புறம் கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னா எங்கேருந்து எந்த பணத்தை கொடுத்து தள்ளுபடி பண்ணுவீங்க? இது அவங்க ஏடிஎம்கேல இருந்து சொல்றது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்துழைப்பு இல்ல, அது ஒரு வகையிலான அழுத்தத்துக்குள்ள இருக்கும், அதை அவங்கள வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? மைய அரசிடமிருந்து கோருவதை கோரி பெறுவதற்கு ஆளுமையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயமும் இங்க வருது. அது ஒரு அடிஷனல் எலிமெண்ட் தான் இல்லையா? ஆமா, அது ஆட்சியினுடைய தளர்வுக்கு ஒரு இட் இஸ் நாட் a main thing. அது அவங்க மைய அரசு என்ன பண்ணுகிறார்கள் என்பது ஒரு மைய அரசு இப்போ ஸ்காலர்ஷிப்புக்கு 500 கோடி கொடுக்காம இருக்கிறாங்க, வாங்க முடியலையே இவங்களால. அது மைய அரசு கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது அது ஒரு பக்கம். அது அவர்களை பற்றி ஒரு அனாலிசிஸ். என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை வாங்குவதற்கு எனக்கு என்ன ஒரு நான் வலுவில்லாமல் அமைச்சர்களை வழிநடத்துவதற்கு நல்ல அதிகாரிகள் இல்லையா? இதுல அதிகாரிகள் இல்லையா? அது எனக்கு ஏற்கனவே இருந்த அதே அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க. என்ன அதிகாரிகள் என்ன புதுசாக மாறிட்டாங்களா இல்லையா? அதிகாரிகள் அதே சரக்கு தான் அவங்க ஒன்றும் மாற மாட்டாங்க. அதிகாரிகள் வழி நடத்துறதுன்னா எப்படிங்க? நான் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம், பணம் இல்ல. எனக்கு என்ன டவுட்னா, உதய மின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா, நீட்டுன்னு ஜெயலலிதா இருந்த போது அவருக்கு ஆலோசனை சொன்ன அதிகாரிகள் அதுக்கு எதிர்ப்பா சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் வந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் அதே அதிகாரிகள் மாத்தி சொல்லிட்டாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிலைப்பாட்டுல மாற்ற முடிவுகள் எல்லாம் அதிகாரிகள் எடுக்கிறார்கள் என்பது நான் ஒரு விஷயத்துல தலையிட விரும்புறேன். இங்க ஐயா மன்னிக்கணும், என்ன அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப பால மத்திய அரசுக்கு தள்ளுறதை நான் விரும்பல. ஏன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் என்று சொல்லப்படுகிற நிதி மசோதாவை தாக்கல் செய்கிற போது இந்த மாநிலத்தினுடைய வருவாய், செலவு, அந்த செலவின்பால் வாங்கப்படுகிற கடன், அதனால் வருகிற முதலீட்டு கடன், முதலீட்டு செலவு, வரவு செலவு, இதுதானே தவிர மத்திய அரசிடமிருந்து திட்டங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வாங்கக்கூடிய நிதியை தான் நம்ம பேசுறோம். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். முல்லை பெரியார் பேசினார், காவேரி பேசினார், இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே தொடரப்பட்ட வழக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாததால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னார்ல. தமிழ்நாடு அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்பாட்டு வாரியம்னு அம்மையார் ஜெயலலிதா 2013 தொடங்கினாங்க. 2013-14 அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1000 கோடி, 14-15 ஒதுக்கப்பட்ட நிதி 2000 கோடி. இந்த ஆண்டுக்கு இன்னும் நிதி ஒதுக்கல. இந்த 3000 கோடியை ஏன் என்ன அதாவது தலைப்பு பாருங்க, தமிழ்நாடு அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் 3000 கோடியும் கருவூலத்திற்கு திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. இது சிஏஜி அறிக்கை சொல்லுது. முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் இதை கைதட்டி வரவேற்கிறாங்க. இந்த 3000 கோடியை செலவு செய்யவில்லை என்றால் அடிப்படை கட்டமைப்பு வசதியினுடைய மேம்பாடு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது? பிரியன், எனக்கு திமுகவும் சரி அல்லது கிறிஸ்தா சார்ந்தும் சரி திரும்ப திரும்ப மத்திய அரசை காரணம் காட்டி மாநில அரசு தப்பித்துக் கொள்ள முடியாதுங்கிற டோனுக்கு உங்க பதில் என்ன? நிச்சயமாக சார், பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு இதாக போயிடும். அது இப்போ ஒரு வருஷத்தில் பார்க்கலாமே. ஆக்சுவலாக முக்கியமாக 3 செக்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜெயலலிதாவோட விஷன் 2023 சொன்னீங்க. அதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துன்னு வந்த முதலீடுகள் என்ன? நாட் மோர் தென் 10,000 crores. 2 விஷயம். ஒன்று, ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதை அப்படியே தொடர்வது அல்லது அதற்கு மேலே செய்யறது. இப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ரெண்டாவது பத்தியே இல்லை, முதல் விஷயமாகவே தொடர்ச்சியான செயல்பாடே இல்லைங்கிறத ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை, நிச்சயமாக ஏற்றுக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம்னா, இந்த அரசாங்கத்தோட தலைமையில் இருந்தவங்க ஒரு வலிமை மிக்க ஒரு தலைமை இல்லாத சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அந்த அரசாங்கம், இந்த அமைப்புங்கிறது ஜெயலலிதா கருணாநிதிங்கிற ஆள்களை பொறுத்தல்ல, அது ஒரு அரசாங்கம் அமைப்பு. அது இருந்து செயல்பட்டு தானே ஆகணும்னு கேட்கிறேன். அமைப்பு எப்போதுமே இருக்கதான் சார் செய்யும். அதை வழி நடத்துறது தான் அரசியல் தலைமை. அந்த அரசியல் தலைமை அதிகாரத்தில் யாரை உட்கார வச்சிருக்காங்களோ அந்த அரசியல் தலைமை அந்த அதிகாரிகளை வழிநடத்துறதுக்கு தான் அவங்க அங்கே இருக்காங்க. மக்கள்கிட்ட தங்களுடைய கொள்கைகளை சொல்லி ஓட்டு வாங்கி அங்கே போய் உட்கார்றவங்க அதிகாரிகள் சொல்றதை கேட்டு ஆட்சி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன கொள்கைகளை மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்து அங்கே வந்தாங்களோ அதை நிறைவேற்றதுக்கான விஷயங்களை அதிகாரிகள் சொல்லி வேலை வாங்குறது அரசியல்வாதிகளோட வேலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பலமான ஒரு தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது கடந்த 8 மாத காலமாக ஏற்பட்டிருக்கிற அந்த குழப்பம் இந்த ஆட்சியில் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பல விதங்களில் நீங்கள் இந்த விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ காந்தி சார் சொன்ன மாதிரி
ஃபைனான்சியல் நிதி மேலாண்மை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமான இல்ல, அது நீங்க நிலைமையில இருக்கு. 2011 2016 ஜெயலலிதா ஆட்சியிலுமே நிதி மேலாண்மை பல பெரிய லெவல்ல கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அப்பவே கஜானா காலியாகிற சூழ்நிலை இருப்பதாக பொருளாதார எச்சரிச்சிருந்தாங்க. இதுல எந்த இடத்துல நீங்க ஆளுமை குறைபாடுங்கிறது சொல்ல வரீங்க? நிச்சயமா உங்களுடைய இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த 10-15 ஆண்டுகள்ல யார் ஆட்சி பண்ணாலுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இல்ல, இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துல இவங்களுடைய ஒரு கவர்மெண்ட்டோட பொறுப்பு என்னன்னா, தங்களுடைய திட்டங்களுக்கான வருவாயை பெருக்கணும், அதை செலவழிக்கிறது வந்து ஒழுங்காக செலவழிக்கணும். அதான் ஆக்சுவலாக அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் வருவாயை பெருக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுடைய வருவாய் பற்றாக்குறை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே அதிகமாக இருக்குது. 16,000 கோடி ரூபாய் அதிகமாக இருக்குது. உங்களுடைய நிதி பற்றாக்குறை வந்து 81,000 கோடி ரூபாய். போன வருஷம் 61,000 கோடி ரூபாய் இருந்து இந்த வாட்டி 81,000 கோடி ரூபாய் இருக்கு. எடப்பாடி அவர்கள் 3 ஆண்டுகள் கழிச்சு மணலை அரசை ஏற்று நடத்தும்னு சொல்றாரு. அது இப்பதானே சொல்லியிருக்காருங்க. ஒரு யூனிட் மணல் விலை அவர் சொல்ற 950 ரூபாய் அரசியல் அபிஷியல் கணக்கு. நீங்க வாங்குறது வந்து 4,000 ரூபாய், 5,000 ரூபாய், 6,000 ரூபாய். அது இடைப்பட்ட விஷயம் என்னன்றது அது பேசினா பெரிய ஒரு புள்ளி வைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்திற்கு பிறகு பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பதான் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அரசினுடைய செயல் திட்டங்கள் பக்கம் கவனத்தை திசை திருப்பி இருக்கிறார். இனிமே ஆட்சி கண்டினியூ ஆகும், அடுத்த 4 ஆண்டுகள் சரியா இருக்கும்னா இந்த ஓராண்டு அதற்காக ஏற்றுக்கொள்ளலாமாங்கிறதா என்னோட கேள்வி. நிச்சயமா அவர் வந்து செயல்பட்டு இருந்தாருன்னா, இப்போ உதாரணமா ஒன்று சொல்றேன். 2 விஷயங்கள். அதாவது 353 கோடி ரூபாய் வந்து ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற வேலைவாய்ப்பு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்துக்காக வந்த பணம் செலவழிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் ஏரிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு கவர்னன்ஸ் இது மாதிரி நீங்க எல்லா நிதியும் குறித்து திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் காண்பிக்க முடியும். அது கீழ்மட்ட லெவலில் இருக்கிற வாரிய தலைவர்களுடைய தவறுகளாக இருக்கலாம், நிறுவனங்களினுடைய தவறுகளாக இருக்கலாம், இல்ல அரசினுடைய கொள்கை திட்டங்களில் வேற வேற மாற்றங்களை பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த ஒன்றை காரணம் காட்டி ஒரு அரசினுடைய செயல்பாட்டை சரி தப்புன்னு சொல்றது எப்படி கேக்குறீங்க? வந்து இந்த ஒரு வருஷத்தை தான் ரிவ்யூக்கு எடுத்திருக்கீங்க. நீங்க கிட்ட வந்து திமுக ஆட்சியில இருந்து இந்த ரிவ்யூ நீங்க கம்பேர் பண்ணனும்னு சொன்னீங்க. அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு மூலையில் நடக்கிற பிழைகளை பெருசாக்கி காட்டுறீங்க. இதெல்லாம் தான் ஒரு நீங்க 36 கோடி ரூபாய் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்க மாணவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்க பணத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணாத திருப்பி அனுப்புறீங்கன்னா அதெல்லாம் தான் கவர்னன்ஸ். ஒரு கவர்னன்ஸ்ன்றது என்ன? அந்த பணம் ஒதுக்கப்படுற பணம் கடைசி வரையும் செலவழிக்கணும். அதுதான் கவர்னன்ஸ். அதுக்கு தான் வந்து அதிகாரிகள் இருக்காங்க. அந்த வேலை வாங்குறதுக்கு தான் முதலமைச்சர் இருக்காரு. ஸோ பல விதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடுகள் வந்து இல்லை. காரணம் என்னன்னா, நான் வந்து இவங்களை இந்த அரசியல் தலைமை வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல உள்ள அந்த அதிமுக குழுக்களுக்குள்ள இருக்கிற போட்டிகள். ஏன் உதாரணமாக எடப்பாடியை பற்றி சொல்றீங்க நீங்க. எடப்பாடியால வந்து உங்களை வந்து இப்போ ஒரு பெண் அமைச்சர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க சொல்ற இந்த ஒட்டுமொத்த விஷயமுமே ஜெயலலிதாவை தவிர்த்த அத்தனை அமைச்சர்களுக்கும் ஆளுமை திறன் இல்லைங்கிறதோட அடையாளம், ரைட்? நீங்க திரும்ப திரும்ப இந்த ஓராண்டில் ஜெயலலிதா என்கிற ஆளுமை இல்லாததால் இந்த பிரச்சனைனா ஒட்டுமொத்த அதிமுக அரசாங்கமே ஜெயலலிதாங்கிற ஒற்றை பிம்பம் தானா? இல்ல சார், ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பலவிதமான குறைபாடுகள்லாம் இருக்கு சார். ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால தான் பேசுறத பத்தி. ஏன்னா ஜெயலலிதா வந்து 3 மாத காலம் தான் பிளஸ் 2 தேர்வுல முதல் 3 இடங்களை சொல்ல மாட்டோம், பிளஸ் 1 நாங்க வந்து அரசு தேர்வாக அறிவிக்க போறோம்னு கல்வி அமைச்சர் ஒவ்வொன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க சொல்ற குறைபாடுக்கு ஜெயலலிதா இல்லங்கிறது மட்டும் தான் காரணமாங்கிறது என்னோட கேள்வி. இல்ல ஜெயலலிதா இருக்கும்போதே பல குறைபாடுகள் இருந்தது. உதாரணமா ஒண்ணு சொல்றேன். நீங்க எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா, இந்த ஜெயலலிதா காலத்திலே மின்மிகை மாநிலம்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் மின்வாரி அதிகாரிகளுக்கு, தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் கிடையாது. நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் என்ற பேர்ல நீங்க மின்சாரத்தை வாங்கி ஈடு கட்டிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா இது சாத்தியமானது? இந்தியா வந்து 1 கிரிட் ஆயிடுது. 1 கிரிட் ஆன பிறகு 2011க்கு முன்னாடி நம்மளால வெளி மாநிலங்கள் வாங்க முடியல. இப்போ யூபிஏ கவர்மெண்ட்ல 1 கிரிட் ஆக்கின பிறகு உங்களால சுலபமா வெளியில வாங்க முடியுது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 28,000 மெகாவாட். ஆனா உற்பத்தி பண்ணுறது எவ்வளவு தெரியுமா? 14,000 மெகாவாட். ஒரு உச்சபட்ச சம்மர்ல வந்து நமக்கு 2,000 மெகாவாட் என்னைக்குமே வந்து பற்றாக்குறையா இருக்கு. இதை நீங்க ஷார்ட் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட்ல தான் வாங்குறீங்களே தவிர உங்களுடைய மின்மிகை மாநிலம் சொல்லிட்டு நீங்க வாங்கல. நீங்க இன்னைக்கு பவர் ஸ்பாட் மார்க்கெட்ல இந்த இருக்கு. இத மட்டும் அலோ பண்ணுங்க. இத மட்டும் நாம ஒரு உடன்பாடு இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இல்ல சார், இத மட்டும் நீங்க அலோ பண்ணுங்க சார். இத மட்டும் அலோ பண்ணுங்க. இன்னைக்கு பவர் ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து ஒரு யூனிட் விலை வந்து 2 ரூபாய் 40 காசு, 2.25 ரூபாய்க்கு இந்த இந்தியால மின்சாரம் கிடைக்குது. அதை வாங்கி இவங்க மேக்கப் பண்றாங்களே தவிர மின்மிகை மாநிலம் கிடையாது. இன்னைக்கும் பற்றாக்குறை இருக்கு. அதுதான் உண்மை. நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த ஓராண்டில் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி சுருக்கமா சார்? இந்த ஒரு மாசத்துல இந்த ஒரு வருஷத்துல சுருக்கமா சொன்னீங்கன்னா, ஒரு தலைமை சரியில்லாதனால ஒரு 7 மாத காலம் இந்த அரசாங்கம் சரியா செயல்படல. அதுதான் உண்மை. இப்ப ஜெயலலிதா இல்லாமல் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல சார், அமைச்சர்கள் செயல்படலையா? அமைச்சர்கள் செயல்பட முடியாத சூழல் ஏன்னா இந்த கவர்மெண்ட் தன்னை இருத்தி வைக்கிறதுக்கான படாதபாடு பட்டு இருக்கிறதுனால அமைச்சர்கள் செயல்பட முடியல. ஸ்ரீனிவாசன், எனக்கு இந்த ஓராண்டு அதிமுக ஆட்சியை பாஜக எப்படி மதிப்பிடுகிறது?
இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசும்போதும் மத்திய அரசாங்கத்தை பற்றியும் பேசும்போதும் நண்பர் பிரசன்னா அவர்கள் சொன்ன கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். நண்பர் மருது அழகராஜ் அவர்கள் சொன்ன கருத்துக்கு பின்னால் வருகிறேன். இந்த ஓராண்டில் தொடர்ந்து அதிமுக ஆட்சி தான் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த ஓராண்டு காலத்தில் 3 அரசாங்கங்கள் வந்திருக்கின்றன. ஜெயலலிதா அரசாங்கம், பன்னீர்செல்வம் அரசாங்கம், இப்போ இருந்து கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கம். இப்படி அடிக்கடி அரசாங்கங்கள் மாறும்போது நிச்சயமாக அதிகாரிகளுடைய கவனத்திலும் இந்த அரசாங்கம் எந்த இலக்கை நோக்கி போகிறது என்கிற விஷயத்திலும் நிச்சயமாக குழப்பம் ஏற்பட தான் செய்யும். ஒரு விஷயத்தில் அதிமுக மேலே நாம் அனுதாபத்தோடு பார்க்கலாம். அவர்களது தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செப்டம்பர் மாதமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, உண்மைதான். அந்த ஒரு விஷயத்தில் நானும் அதிமுக மீது அனுதாபப்படுகிறேன். ஆனால் அந்த ஒன்றை மாத்திரமே காரணம் காட்டி தொடர்ந்து இந்த அமைச்சரவை, இந்த ஆட்சி அது தோல்வியுற்றிருப்பதற்கு அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ரெண்டாவது, மருது அழகராஜ் அவர்கள் 2 விஷயங்களை குறிப்பிட்டார். கீழடியை பற்றி குறிப்பிட்டார். கீழடிக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கீழடி என்பது முழுக்க முழுக்க தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய அரசாங்கம் நடத்துகிற ஒரு அகழ்வாய்வு பணி. அதனால அதுல ஒரு தடை என்பது மாநில அரசாங்கத்தினுடைய சாதனை பட்டியலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயம் இல்லை. நெடுவாசலும் அது மாதிரி தான். நெடுவாசலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தின் திட்டம். நான் தெளிவாக கேட்கிறேன் அதிமுகவை பார்த்து, எந்த மாநில அரசாங்கத்தின் திட்டத்தை நீங்கள் உள்கட்டுமான வளர்ச்சிக்கோ விவசாயத்திற்கோ கல்வி வளர்ச்சிக்கோ எதை எடுத்துக்கொண்டு போனீர்கள்? அதற்கு மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்திற்கு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தியது என்பதை சொல்ல வேண்டும். ரெண்டாவது, ஒரு கட்சியின் சார்பாக பேசுவதால் இவ்வளவு சுலபமாக தனது கருத்தை பதிவு செய்கின்றார். இங்கே மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்தினுடைய கருத்து மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்பதுதானா என்பதையும் நமது சகோதரர் மருது அழகராஜ் அவர்கள் இங்கே அவர் தெளிவுற விளக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதிமுகவுடைய கருத்து ஒன்றாக இருக்கிறது, மாநில அரசாங்கத்தினுடைய கருத்து ஒன்றாக இருக்கிறது. நான் எதிர்குற்றச்சாட்டு சொல்கிறேன், மாநில அரசாங்கம் தான் உண்மையிலே ஒத்துழைக்கவில்லை என்பதற்கு என்னிடம் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஸ்ரீனிவாசன் என்கிற உங்களது கருத்தா, பாஜக கட்சியினுடைய கருத்தா என்று மத்திய அரசாங்கம் அறிவித்து 10,000 கோடி ரூபாய் அறிவித்தும் கூட இந்த அரசாங்கம் இதுவரை எதுவுமே செய்யவில்லை. என்னங்க இல்ல, இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்பது உங்களுடைய ஸ்ரீனிவாசன் என்கிற தனிப்பட்ட ஒருவருடைய கருத்தா அல்லது பாஜகவினுடைய கருத்தா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. அதில் ஒன்றும் நாங்கள் மாற்றமே சொல்லிக்கல. அதனால மத்திய அரசாங்கம் அறிவித்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஏன் மாநில அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை? இந்த மாநில அரசாங்கம் கோர்ட்ல நீட் தேர்வுக்காக போகும்போது நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் நீட் தேர்வில் எந்த மாநிலமும் விதிவிலக்கு கேட்காத போது தமிழக மாணவர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு கேட்குறீங்களே, அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் எங்களால் அந்த பரீட்சை எழுத முடியாது என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு இது அவமானமா இல்லையான்னு கேட்கிறார். ஒரு நீதிபதி தமிழக அரசாங்கத்தை பார்த்து கோர்ட்ல இது அவமானமா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்குன்னு கேட்கிறாரு. அதற்கு பதில் இல்லை. நீங்க விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யற மாநிலத்தை நான் விட்டு விடுகிறேன் அப்படி சொன்னா பார்ஷியலா சொல்றேன்னு அர்த்தமாகும். சாதாரணமாக இன்னைக்கு ஆந்திர அரசாங்கம், தெலுங்கானா அரசாங்கம் செய்த காரியங்கள், குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வுக்கு அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் விலக்கு கேட்டார். அது மறந்துச்சா? உள்ள இருக்கிற நதிநீர்களை இணைப்பதற்கான முயற்சியை இங்க தொடங்கவில்லை. எந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் முயற்சித்தது என்பதை சொல்ல வேண்டும். இல்ல, இப்ப ஒரு மாநில அரசாங்கம் நீட்டுக்கு விலக்கு கேட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய கொள்கையை தனது மாநில மக்களுக்கான உரிமை குறித்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம். இங்க எழுதப்பட்டிருக்கிற கேள்வி, தொடர்ச்சியாக அதிமுக அரசுக்கு கொடுக்கிற நெருக்கடி காரணமாகவே மாநில அரசு சுதந்திரமாக செயல்பட முடியவில்லைங்கிறாங்க அவங்க. மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. இவர்களது ஆட்சி மாற்றத்திற்கோ முதல்வரை இவர்கள் மாற்றுவதற்கோ இவர்கள் கூவத்தூர்ல வைத்து எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு எங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு என்று சொன்னதை கூட கவர்னர் ஏற்றுக்கொண்டு அவங்களை தான் இங்கே முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். இன்னைக்கு வெங்கைய நாயுடு அவர்கள் கூட மாநில அரசாங்கத்துக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்று சொல்லி சென்றிருக்கிறார். எந்த வகையில் மாநில அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு இல்லை என்று இவர்கள் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டங்களுக்கு தான் மாநில அரசாங்கத்தில் அவர்கள் எந்த முனைப்பும் காட்டவில்லை என்பதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை இப்போது மட்டுமல்ல, இந்த விவாதத்தை எப்ப தொடர்ந்தாலுமே அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு, நமது எம்ஜிஆர் நாளிதழுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரியாக இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருக்கு. உங்க கட்சியும் அரசாங்கமுமே வேறு வேறா? அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு பத்திரிகையாளனா, ஒரு கட்சியின் சார்ந்த ஒருவரா நான் நினைப்பதை எல்லாம் உணர்வதை எல்லாம் பேச முடியும். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உறுதி செய்து கொண்டு தான் பேச முடியும். அதனால் அவர்களுடைய கருத்துக்கு நான் உத்தரவாதமோ என்னுடைய கருத்துக்கு அவர்கள் உத்தரவாதமோ தர முடியாது. பாஜகவிலேயே பலருக்கு பல சொந்த கருத்துக்கள் உண்டு. அது போன்ற சொந்த கருத்தை கூட என்ன எடுத்துக்கங்க. நான் கேட்கிறது ஒன்னே ஒன்று தான். வரதா புயல் அடித்தது,
பேரிடர் பெரும் மழை வெள்ளம் பிடித்தது 61,000 கோடி ரூபாய் நிதி உதவி கேட்டோம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதை விடுங்க. மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அரசாங்கம் வைத்த கோரிக்கைகளை எதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள்? எதையாவது இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பாக நிறைவேற்றி கொடுத்தார்கள்? கிடையவே கிடையாது. எது கேட்டாலும் மறுப்பு. ஜல்லிக்கட்டு நிறைவேற்றி இல்ல, அதுதான் நான் தான் தெரியும். அது கூட ஒரு போராட்டத்தின் எழுச்சியால் ஏற்பட்ட முடிவு அது. அந்த போராட்டம் என்னை பொறுத்தவரை இந்த அரசு வென்றெடுத்தது என்று சொன்னாலும், சட்டமன்றத்தில் ஒரு ஒழுமித்த தீர்மானத்தை கொண்டு வந்ததன் மூலமாக அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை வென்றெடுத்ததில் இந்த அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கு என்று சொன்னாலும், களத்தில் இறங்கி போராடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதுதான் உண்மை. இப்போ அண்ணன் சொல்ற போது அவர் சொன்னாரு, இந்த அரசாங்கம் நாங்க பாஜக அரசு எந்த வகையில் அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு வேணாங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய இந்த போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. 15 வருடங்களாக இருக்கக்கூடிய நிலுவைத் தொகை தான். இதுவரையில் அந்த தொழிலாளர்கள் போராடிய போது கொடுத்த தொகை அதிகபட்சம் எவ்வளவு தெரியுமா? 350 கோடி தான். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு 1250 கோடி ரூபாய் வரையும் உத்தரவாதத்தை கொடுத்து இந்த பிரச்சனையவே செப்டம்பர் மாதத்தோட நிறைவுக்கு கொண்டு வருகின்ற முடிவை இந்த அரசாங்கம் தான் எடுத்தது. அதே மாதிரி பள்ளி கல்வியில் இன்றைக்கு பல காலமாக இருந்த பல தடைகள், பல கோரிக்கைகள், பெற்றோர் ஆசிரியர்கள் அனைவருடைய கனவுகளாக இருந்த பல விஷயங்களுக்கு தீர்வு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையால் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு உலகத்தர கல்வியை அந்த நோக்கி கொண்டு போறதுக்கும் நீட்டெல்லாம் எங்களுக்கு ஒரு நிகரில்லை என்று தமிழ்நாட்டு மாணவர்கள் மாறுதட்டுகிற அளவுக்கு பள்ளி கல்வித்துறை வளப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஒரு புதிய முடிவுகள் இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தான் 5 பல்கலைக்கழகங்களுக்கு இன்னும் துணைவேந்தர் நியமிக்காம வச்சிருக்கீங்களா? இல்ல, அது எப்படி சொல்றேன்னு கேட்டா, அந்த துணைவேந்தர்கள் நியமிப்பதில் துணைவேந்தர்களை மிகச் சரியா 2023 விஷன்ல இந்தியாவினுடைய அறிவுசார் மையமாக தமிழகத்தை மாற்றுவோம்னு ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிங்கிற கோரிக்கையை வச்சு அந்த பட்டமளிப்பு விழா நடத்துறது கோர்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு இல்லை. என்னுடைய கேள்வி, தமிழகத்திற்கு ஏன் இன்னும் ஆளுநரை போடாமல் இருக்கிறார்கள் பாஜகவை கேள்வி கேட்பதா? நீங்க ஏன் இன்னும் வைஸ் சான்சலர் போடாம இருக்கீங்க? உங்களுக்கு கேள்வி கேட்கறதானே தெரியும். இல்ல, என்னை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி பள்ளி கல்வியில் தொடங்கிய இந்த புரட்சி உயர்கல்வியை நோக்கியும் நகரும். இதற்கும் வெகு விரைவிலே தீர்வை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கொடுக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான முக்கியமான குற்றச்சாட்டு, மத்திய அரசு கொடுத்த நிதியவே நீங்க ஒழுங்கா பயன்படுத்தல. மத்திய அரசு எங்கே சார் நிதி கொடுத்தார்கள்? சார் 2011-14 சர்வசிக்ஷா அபியான்ல தொடங்கி பிரசன்னா முன்வச்ச அடிப்படை கட்டுமானத்திலிருந்து பல்வேறு திட்டங்களையும் முழுமையா நிதி பயன்படுத்தப்படாம திரும்பி வந்திருக்கு. ஒண்ணு பல திட்டங்களுக்கு நாம் கோருகிற நிதியை ஒதுக்காத நிலையில் நிதி மேலாண்மையிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இயற்கை. இப்ப நீங்க பாருங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணமே எத்தனையோ விஷயங்களுக்கு டைவர்ட் ஆயிருக்கு. ஜெயலலிதா இருக்கிற போது எங்களால் வேலை பார்க்க முடிந்தது, ஜெயலலிதா இல்லை என்ற காரணத்தால் எங்களால் வேலை பார்க்க முடியலையா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொன்ன போனா இன்றைக்கு கூட 2015-16 ஆண்டிலே உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவினுடைய தலையாய விருதை நாங்க தான் வாங்கியிருக்கோம். உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக விருதுகள் வாங்கியிருக்கோம். சமீபத்தில் கூட போய் நகர்ப்புற வளர்ச்சிக்காக போய் MC சம்பத் விருது மத்திய அரசாங்கத்தினுடைய தனிநபர் வருவாய் அடிப்படையில தமிழகத்தை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதா ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. இப்ப 11ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. 2023 அம்மா அந்த ஒரு டெட்லைன் வச்சுட்டு போனாங்க. அவங்க டெட் ஆனாலும் அந்த டெட்லைனை நாங்க அந்த காலத்துக்குள் தமிழ்நாட்டை நிச்சயமாக அவர்களுடைய அந்த கனவுகளை நிறைவேற்றி காட்டுவோம். கடந்த 5 ஆண்டுகள்ல வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல 96 லட்சம் பேர் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்கிற நம்பிக்கை இல்லாம வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல 1 கோடி பேர் ரெனுவலே பண்ணல. ஒரு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மை காட்டுறதுக்கு இதை விட ஒரு அரசாங்கத்தின் மீது மக்கள் என்ன செய்வாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு இடத்தில் மிக நேர்த்தியாக குளறுபடிகள் இல்லாமல் அரசு தேர்வுகளை நடத்தி 20,000 பேர் ஆசிரியர்களுக்கு ஒரே நேரத்தில் பணி நியமனங்களை கொடுத்த அரசு தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன் இப்ப அப்படி இல்லைங்கிற கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான பதிலை திரும்ப முன்வைக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுடைய செயல்பாட்டினும் மக்களுடைய எதிர்பார்ப்பின் வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காரணம், இந்த அரசின் மீது நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நோக்கி எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்பது. போராட்டங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழகம் மாறியது என்பது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகா என்கிற ஒரு கேள்வி முன்வைத்து கேள்வி நேரத்தை நகர்த்தலாம். இந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சிக்கு மதிப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் வலைத்தளங்களில் நியூஸ் 7 தமிழ் கேட்டுக்கொண்டிருந்தது. நம்முடைய நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த வாக்களிப்பு முடிவுகளையும் பார்க்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. ஓராண்டு கால அதிமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, இந்த அதிமுக அரசு என்ன செய்திருக்கிறதுங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். கிறிஸ்தா சார், போராட்டங்கள் அதிகம் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா? இப்ப விஷயம் தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகளை மக்கள் உடைக்கிறதுங்கிறது சரியான விஷயம் நினைக்கிறீங்களா? ரொம்ப மக்களினுடைய குரல் இப்பொழுதுதான் வெளியில வருது. அவங்க அம்மையாரனுடைய ஆட்சியில் என்னதான் வளர்ச்சிகளை பற்றி பேசினாலும் மக்கள் பேசக்கூடாது அப்படி என்று வாயடைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அது நடந்தது என்பது எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். அது
அது ஒரு போலீஸ் ராஜ்யம் அது நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா எதிர்ப்புக்கு இடையில் அது தெளிவாக சொல்லிடலாம். அவன் அம்மையார் இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரியான மக்கள் பேசக்கூடாது என்பதற்கான ஒரு கொடுங்கோன்மைன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு கொடுங்கோல் என்பது போனதற்கு பிறகு மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மக்களை பொறுத்த அளவு நல்ல விஷயம். வார்த்தையை கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் எப்போது பயன்படுத்தினார் கடைசியாக? எதுங்க இந்த கொடுங்கோன்மைங்கிற வார்த்தையை கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் காத்திருந்தார் அதை சொல்வதற்கு. இது அதுவும் கூட ஒரு கொடுங்கோன்மையின் உச்சமா தான் நான் பாக்குறேன். நீங்க அப்படிப்பட்ட உயர் கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை கூட மௌனியாக்கக்கூடிய அந்த ஆட்சி நடந்தது என்று அவருக்கு நான் வக்காலத்து வாங்குகிறேன். இல்ல, அந்த வார்த்தைக்கான நான் கேட்ட கேள்விக்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக காவல்துறையிடம் சொல்லி போராட்டங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க போராட்டங்கள் நடைபெற்றதையும் நீங்க கணக்குல சேர்த்ததன் அடிப்படையில இந்தியாவிலேயே அதிகம் போராட்டங்கள் நடைபெறுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன வருதுன்னா, போராட்டங்கள் நடைபெறுவதற்கான அனுமதியை அரசாங்கம் முறையாக கொடுத்திருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வருகிறது. நல்ல விஷயம் தானே சொன்னேன். அது எப்படி கொடுங்கோன்மையாக இருக்கும்? அதுக்கு முன்னால நடக்கல இல்ல, அதுதான் சொல்றேன். இதற்கு முன்னால இந்த ஓராண்டு இல்ல, இந்த ஓராண்டு இது ஃப்ரீ ஆகுது, மக்கள் கொஞ்சம் பேச முடியுது. அந்த வகையில இது மக்கள் மீதான இந்த போலீஸ் இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் சிஸ்டத்தினுடைய கட்டுப்பாட்டில் மாநிலம் இருந்தது. இப்போது ஒரு அதிகாரி இப்ப நீங்க ஒரு டாஸ்மாக் கடையை நீதிமன்றம் அப்புறப்படுத்த சொல்லி ஒரு ஆர்டர் சொல்லுது. அதுக்கு நீதிமன்ற உத்தரவை வாங்கிட்டு வந்து நிறைவேற்றுவதற்கு சில நாட்கள் ஆகும். இன்னைக்கே நிறைவேற்று இப்பவே கடையை உடைச்சு உடப்போம்னு ஆட்கள் உட்கார்கிற போது அது தடுக்கக்கூடிய சூழல்ல கிராம நிர்வாக அலுவலரோ காவல்துறை அதிகாரியோ இல்லைன்னு நான் சொல்றேன். சட்டத்தை தன் கையில் எடுக்கிறார்கள் மக்கள்ங்கிறது நல்ல அறிகுறியாங்கிறது என்னுடைய கேள்வி. ஏங்க, ஒரு சாராய கடை என் பஞ்சாயத்தில் வரணுமா வரக்கூடாதா என்பதை முதல்ல என் பஞ்சாயத்தினுடைய அனுமதி வாங்காம நான் ஒரு கடையை போடக்கூடாது. என் மக்களினுடைய அத்தனை மக்களினுடைய நான் விருப்பு வெறுப்புகளை அறிந்ததுக்கு பிறகுதான் கடையை போடணும். அது இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக வந்த ஒன்றை நீ எடுன்னு நான் சொன்னா நான் சட்டத்திற்கு புறம்பாக பேசுறேன்னு எப்படி சொல்லுவீங்க? சட்டப்பூர்வமாக அதானே எனக்கு அது பிரச்சனை. அது அல்ல, சட்டத்தை கையில் எடுக்கிற மக்கள் தொடர்ச்சியாக போய் டாஸ்மாக் கடைகளை உடைக்கிறதுங்கிறது காவல்துறை அதிகாரிக்கு மக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்காதா? ஏன் காவல்துறை போய் அங்க அந்த சட்டத்திற்கு புறம்பாக போடப்பட்ட அந்த கட்டிடத்தை அவங்க தானே உடைச்சிருக்கணும். இல்ல மக்கள் வந்திருந்தாங்க, மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டுமே, சச்சரவு இல்லாம உடைச்சு போடலாம். இல்ல, இதுல என்ன சட்டத்திற்கு புறம்பாக இருக்குது? போலீஸ்காரன் போய் அந்த சாராய கடை உடைக்கும் போது இவங்க ஏன் குறுக்கிட்டுனா? இவங்க அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இல்ல, அந்த இடத்துல டாஸ்மாக் கடைங்கிறது ஒரு அரசு நிறுவனம். அரசு நிறுவனமானாலும் சரி, நான் சட்டத்திற்கு புறம்பாக நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா அதை அனுமதிக்கிறதாக்கா? அதுக்கு நான் காவல்துறை காவல் கொடுப்பேனாக்கா? இப்படிதானுங்க நீங்க நீங்க படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விதிமுறைகளை தான் இன்னைக்கு டாஸ்மாக் மேலாண் இயக்குனரும் அதை அப்படியே பின்பற்றிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை தாண்டி மக்களை உடைக்க விடுறதுக்கு காவல்துறை அதிகாரி அனுமதிங்கன்னு சொல்றது என்ன லாஜிக் சார்? அனுமதிங்கன்னு யாரு சொன்னாங்க? அங்க கலவரம் இல்லாம பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதானே. அந்த கட்டணம் இடிஞ்சதுனால உங்களுக்கு என்ன கேட்டு போச்சு? நீங்க முன்வைக்கிற மக்கள் இப்பதான் வந்து வெளியில வந்து போராடுறாங்க. மணல் அள்ளுறாங்கல்ல, லாரி எல்லாம் ரோட்ல போய் தெரியுது இல்ல, இது ஏன் பிற காவல்துறை வந்து தடுக்க முடியல? ஏன் அரசு வந்து தடுக்க முடியல? அப்ப அரசோட சேர்ந்து எவனோ செய்யறான்னு தெரியுது இல்ல, அப்ப நான் தானே வரணும். ஆட்சிகள் சட்டத்திற்கு புறம்பான நிகழ்ச்சிகளை தடுக்க முடியவில்லை என்றால், தடுக்க மறுக்கிறார்கள் என்றால், நான் மக்களாட்சியில் நான் எழுந்து வருவேன். என்னுடைய ஆட்சி முறை. அப்ப நான் போய் காவேரியில மணல் அள்ளிட்டு வர ஒரு லாரியை நான் மக்களா இருந்து நடுத்தருவில் நிறுத்தினேன்னா என்னை போட்டு அடிச்சு நீ ஜெயிலுக்கு தூக்கி போவீங்களா? லாரியை ஏன் தூக்க மாட்டேன்றீங்க? தொடர்ந்து பேசல. ஒரு மக்கள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு ஏரியாலையும் ப்ரொடெஸ்ட் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க போராட்டத்தினுடைய கணக்கு எல்லாத்தையும் மாநில அரசாங்கத்தை மையப்படுத்தி பேசாதீங்க. நீட்டுக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராகவும் நெடுவாசலுக்கு எதிராகவும் கீழடிக்கு எதிராகவும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்கள். இன்றைக்கு நிறைய நடக்கக்கூடிய போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராக அது சொல்லல. நான் போராட்டங்கள் எல்லாமே அதே நேரத்தில் இந்த மாநில அரசுக்கு எதிராக நடந்த போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம்,
ஒரு நாளின் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பேச்சுவார்த்தை நடத்தி. அதே நேரத்தில் இப்போ ஒரு இந்திய ஆட்சி சட்டத்தை பரிசீலிப்போம்ங்கிறது நல்ல முடிவு இல்லைங்க. அதாவது அப்படி நல்ல முடிவு அப்படி சொல்லவே இல்லை. பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களோடு பேசி உரிய உத்தரவாதங்கள் கொடுத்து உடனே 500 250 கோடி சேர்த்து 750 கோடி ஆக்கி மீண்டும் 500 ஆக்கி 1250 கோடி ஆக்கி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவு கொண்டு வந்த அரசு இந்த அரசு. அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்திய ஆட்சி பணியில் இருந்த அவர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சட்டத்துக்கு புறம்பான விஷயமா இருந்தால் கூட நான் சட்டத்தின்படி அணுகித்தான் எனக்கு தீர்வு காண முடியுமே தவிர, நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருத்தனை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அரசு சொத்துக்களை உடைக்கிறதெல்லாம் தவறு. அதை இந்திய ஆட்சி பணியில் இருந்த ஒருவர் வக்காலத்து வாங்கி பேசுவது ஆச்சரியமா இருக்கு. ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, ஜெயலலிதாவினுடைய ஆட்சி கொடுங்கோன்மை ஆட்சின்ற மாதிரி சொன்னார். ஒரு அம்மாவையும் பிரதமர் மோடியையும் இணைத்து மிக கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு அப்பொழுது கூட்டங்கள் நடத்துவதற்கெல்லாம் அனுமதி கொடுத்ததும் அம்மாவின் ஆட்சி தான். அதாவது அந்த காலத்துல நியாயமான போராட்டங்களுக்கு என்றைக்குமே அம்மா குறுக்கீடாக நின்றதே கிடையாது. எது நியாயம்ங்கிறது நீங்க முடிவு பண்ணுவீங்க. அப்படி இல்லைங்க. எந்த போராட்டம் நசுக்கப்பட்டது சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா போராட்டங்கள் அப்படி இல்ல. நான் பேச வேண்டிய தருணம் இது இல்ல. எனக்கு இதுல ஒரு சின்ன மாறுபாடு. காந்தி ஐயா சொன்னதும் சரி, மருது அழகராஜ் சொன்னதும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க மையப்படுத்துறேன். 5 ஆண்டுகளில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது போராட்டங்கள் குறைவாக இருந்தது, இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பது ஒரு கேள்வியா வருது. அப்ப நீங்க அங்க என்ன வைக்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா நிர்வாகத்திலே சிறப்பாக இருந்தார், அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டார்கள், மந்திரி அதுவல்ல. காவல்துறையின் மூலம் அது ஏவல் துறையாக நொசுக்கப்பட்டது. நீங்க இடைமறி நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் என்ன எது குறித்தும் பேச முடியாது, எல்லாவற்றையும் போட்டு மிதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இது பத்திரிகை துறையிலிருந்து சாதாரண சாமானியன் வரைக்கும் நடந்தது. இதை பட்டியலிட முடியும். ஆனால் இதற்கு பிறகு இந்த ஓராண்டு காலங்களில் தமிழ்நாடு போராட்ட களமா இருக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம்? போராட்ட களத்துக்கு மக்கள் வரான், ஆட்சி சுதந்திரமா செயல்படுறதுக்கு மக்கள் அனுமதிக்குதுங்கிறோம். இது அல்ல. வைரமுத்து தன்னுடைய கவிதையில ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஆஹா மருந்து கடைகளை பார்த்தேன், எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி என்றேன். பிறகு என் பக்கத்தில் இருந்தவன் தட்டி சொன்னான், பாவி இது விஞ்ஞான வளர்ச்சி அல்ல, இவ்வளவு நோய்கள் பெருகி இருக்கிறது என்பதனுடைய அர்த்தம்னா போராட்டம்னா போராட்டம் அல்லதல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுல எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய லெவல்ல இருக்கீங்க நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனால் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு எதிராக மாதம் ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கிற வரை அதை முன்னெடுக்கிற பணி எதிர்க்கட்சியினுடைய பணி. அதைத்தான் செய்கிறோம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் கேட்கிறேங்க. இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ஓராண்டில் நடந்த போராட்டங்களின் எண்ணிக்கை நீங்க ஒரு ரேஷியோவா வச்சீங்கன்னா 5 ஆண்டுகள் அதை திமுகவே செய்யல நான் சொல்லுவேன். நான் மீண்டும் பட்டியல் எடுக்கிறேன். 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞராக இருந்தாலும், பிறகு இன்றைக்கு செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கான தளபதியாக இருந்தாலும், எந்தெந்த பிரச்சனைகளில் மக்கள் எங்களோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார்கள், நாங்கள் எதை முன்னெடுக்க வேண்டும் என்கிறதன் அடிப்படையில் போராட்டங்களை தொகுத்திருக்கிறோம். அதை புத்தகமாக கூட நாங்கள் வெடித்திருக்கிறோம். இந்த ஓராண்டுகளில் நான் அதைத்தான் சொன்னேன். காவல்துறை கட்டமைப்பு அதிகாரத்தை வைத்து கொடுங்கோன்மை ஆட்சி நடத்தி எல்லாவற்றையும் முடக்குவது என்று ஒன்று. இன்னொரு பக்கம் இன்றைக்கு தலைமையும் இல்லாமல், வாழும் இல்லாமல், ஆட்சியும் இல்லாமல், அதிகாரமும் இல்லாமல் மக்கள் நடுத்தருவிலே சாகிறான். கிருபாகரன் ஜஸ்டிஸ் அவர்கள் அந்த தீர்ப்பை, டாஸ்மாக் குறித்து அந்த தீர்ப்பு வந்தீங்கல்ல, அந்த நீதிமன்றத்தில் அப்போது நான் இருந்தேன். அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், ஒரு பிளாஸ்டிக் பேனரை கிழிப்பது தேசவிரோத குற்றமா? பிளாஸ்டிக் எல்லாவற்றுக்கும் நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் இடுகிறேன். நீங்கள் இந்த மேற்கோளையும் நான் வழிமொழி. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார். 16 பேர் மேல திருமுல்லைவாயல் காவல்துறை ஆய்வாளர் கேஸ் போடுறாரு, கடுமையான குற்றச்சாட்டுகள்ல போறாரு. என்னடா எஃப்ஐஆர் வாங்கி கேட்கிற போது சொல்லுகிறார், பேனரை கிழித்தார்கள். பேனரை கிழிப்பு அந்த ஊராட்சிக்குள்ளார வரக்கூடாதுன்னு தீர்மானம் இருக்கு. இவ்வளவு பெரிய தேச துரோக குற்றமா? நீங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். ஒரு கட்டத்தின் மீது நம்முடைய வரலாறு காலம் காலமாய் சொல்லுகிறது, மக்களாட்சியும் ஜனநாயகமும் மக்களாட்சி மேன்மையும். ஒரு ஆட்சியாளர்கள் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் வரும் காலங்களில் போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் கடும். ரொம்ப எளிமையான கேள்வி. போராட்டங்கள் தொடர்ந்து அதிகரிக்கிற இந்த ஸ்பீட அரசாங்கம் உணர்ந்திருக்கிறதா? நான் ஒண்ணு கேட்கிறேன். அற்ப சொற்ப கூலி உயர்வு கேட்டு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராடினாங்க. அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இவர் சொல்றாரு ஏவல் துறைன்னு, அந்த அன்னைக்கு ஏவல் துறை 17 பேர் ஜலசமாதி செஞ்சு அடிச்சு உள்ள தள்ளி, பத்திரிகை ஊழியர்கள் காவல்துறை கண் முன்னே மதுரைகளை எரித்து கூட படுகொலை செய்யப்பட்டார்கள். இவையெல்லாம் யாருடைய ஆட்சியில்? இதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. நான் பேசுற போது நீங்க ரொம்ப கண்ணியமா சொன்னீங்க. நான் அண்ணா நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் அமைதியா இருக்கும் போது ஏன் நீங்க ஆவேசப்படுறீங்க? பொறுமையோடு இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில்
ஒரு தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கை கால் இழந்து வரலாறு செத்தாங்க. இருங்க, 65 மொழி போராட்டத்திற்கு பிறகு ராணுவம் வந்து கலவரத்தை அடக்க வேண்டிய சூழ்நிலை திமுக ஆட்சியில் இருந்தது. பிரச்சனை என்பது டாஸ்மாக் உள்ளிட்ட ஒரு விஷயத்துல கொள்கை முடிவு ஒண்ணு எடுத்து இருங்க, நான் சொல்றேன், திறம்பட செயல்படுத்த இந்த அரசாங்கத்தால முடியலைங்கிறதான குற்றச்சாட்டு. இல்லங்க, டாஸ்மாக மூடுங்க சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு, சாலைகளில் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய 3000 கடைகளை அப்புறப்படுத்துங்கன்னு. தலைவணங்கி ஏற்று உடனடியா 3000 கடைகளை அப்புறப்படுத்தியது இந்தியாவிலேயே தலைவணங்கி ஏற்று நடத்துறது தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட சாலையை மாத்துறதுங்கிறது மாற்றம். நீங்க எல்லாம் பதில் சொல்ல விடுங்க. அடுத்து வந்து அம்மா இருக்கிற போது 500 கடைகள் மூடுவதற்கு உத்தரவிட்டு மூடினாங்க. அடுத்து திரு எடப்பாடியார் வந்ததற்கு பிறகு 500 கடைகள் மூடியாச்சு. அது மட்டும் இல்ல, 5 ஆண்டு காலத்தில் பூரண மதுவிலக்கு என்பது எங்களுடைய லட்சியம் என்பதிலே உறுதியாக அதில் நடைபெற்று இருக்கோம். நாம என்ன சொல்றோம், அரசாங்கம் இப்போ எனக்கு நீங்க சொன்னதுல எங்க முரண் வருது பாருங்க. 5 ஆண்டுகள்ல பூரண மதுவிலக்கு லட்சியம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல எங்க கிராம சபை நிறைவேற்றின தீர்மானத்துக்கு மதிப்பு கொடுங்கன்னு போராடுற ஆட்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறதுங்கிறது என்ன நியாயம்? இல்லங்க, நான் ஒண்ணுங்க, எங்க அப்படி நடந்தது? கடையை ஒரு இடத்துல அரசாங்கம் அனுமதித்த இடத்துல மக்கள் சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடுகிற வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்கிற அளவிற்கு மனுக்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பொதுமக்கள் போர்வையிலே இந்த போராட்டத்தை யார் முன்னெடுத்து போகிறாங்க, இதன் பின்னணியில் இருந்து செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதுதான் பொதுமக்களுக்கு தெரியும். இந்த கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவதில் யார் முன்னிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு நீங்க கேட்ட மிக முக்கியமான போராட்டத்தின் பின்னணியிலே தமிழர்களுக்கு நினைவேந்தல் சென்னை மெரினாவில் கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த வருஷம் ஏன் அனுமதி கொடுக்கல? சென்னை மெரினாவில் மெழுகுவத்தி ஏத்தி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறதுக்கான ஒரு போராட்டம் ஏன் அனுமதி கொடுக்கல? போராட்ட களங்கள் எல்லா இடங்களையுமே அது வந்து இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா ஆட்சியில் கூட தொடர்ச்சியாக அந்த போராட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த குறிப்பு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். என்னன்னு கேட்டா, போராடுவதற்கு பல இடங்கள் இருக்கிறது, பல இடத்தை அனுமதிச்சிருக்கோம். இப்ப சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிட்ட போராடலாம், மல்லூர் கோட்டத்துல போராடலாம். இது போல போராடுவதற்கு பல இடங்கள் ஒதுக்கி இருக்கிற இடங்கள இருங்க, நான் சொல்றேன். உங்கள் தலைவி ஜெயலலிதா ஆட்சியில் 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியாக மக்கள் நடத்தி இருக்கிறார்கள். நான் சொல்றேங்க, அது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, போராட்டம் கூட கிடையாது. இல்லங்க, நான் சொல்றேன், கோடை கால விடுமுறை, மாணவர்கள் பல லட்சம் மக்கள் இங்க கூடுறாங்க, ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். அம்மா கொண்டு வந்தாங்க, மே மாசம் எப்பவுமே ஒரே வருஷம் நான் சொல்றேன், அம்மா கொண்டு வந்தாங்க. அதாவது மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விளங்கல் என்ற மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வரலாங்க, தவறு கிடையாது. கோடான கோடி லட்சம் மக்கள் வரக்கூடிய கடற்கரையில ஒரு போராட்டம் ஒரு வன்முறையா மாறிவிடக் கூடாதுன்றதுக்காக கூட தடுத்திருக்கலாம் இல்லையா? எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதியில் நினைவஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு மெரினால அனுமதி இல்லைங்கிறது ஒப்பிட முடியாது. ஏன்னா 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது அம்மாவுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியில அடிப்படையில் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்த போறோம்ன்ற மக்களுடைய நோக்கங்கள் வேறையா இருக்கும். ஆனால் நினைவேந்தல் அடிப்படையில் வரக்கூடிய போது சில நேரங்களில் இளைஞர்கள் ஆவேசப்படலாம், அல்லது வருத்தங்களை தெரிவித்து எதிர்ப்பு கோஷங்கள் முழக்கமிடலாம், அங்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு அல்லது விரும்பாத ஒரு காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல அது வேண்டாம்னு அரசாங்கம் நினைச்சு. தமிழக அரசியலில் ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்தவர்களால் தான் தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கே தவிர ஈழத்தமிழர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர்களுக்காக பெரிய கலவரங்கள் நடந்ததா எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக பேசலாம். ஸ்ரீனிவாசன், மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று மாநில அரசு தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது எச் ராஜா அவர் குற்றம் சுமத்தி இருந்தார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிகமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க ஸ்ரீனிவாசன்? இல்ல, ஹெச் ராஜா அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்தின் நிதியை பெற்று மாநில அரசாங்கம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியோ, அல்லது ஏற்கனவே இங்கே பிரசன்னா அவர்கள் சொன்னது போல பயன்படுத்தாமல் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியோ விரிவாக பட்டியலிடலாம். இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நண்பர் அழகுராஜ் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் தான் என்று. இதில் 2 விஷயம் இருக்கு. கோரிக்கை என்பது வேறு, போராட்டம் என்பது வேறு. தமிழகத்தில் நடந்த அத்தனை கோரிக்கைகளும் மத்திய அரசாங்கம் செய்து தர வேண்டிய கோரிக்கைகளாக இருக்கலாம். அது கீழடியா இருக்கலாம், நெடுவாசல் ஹைட்ரோ கார்பனா இருக்கலாம். அதில் மத்திய அரசாங்கம் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு சரியானது தான். ஆனால் போராட்டம் என்று வரும்போது, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பும் போது அதில் இது மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது என்று மாநில அரசாங்கம் ஒதுங்கிவிட முடியாது. அப்படி என்றால் ஒன்று செய்யலாம், மாநில அரசாங்கம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், இதனுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மத்திய அரசாங்கம் தான் பார்க்க வேண்டும் என்று விட்டுவிட்டால் அந்த போராட்டங்களை எப்படியெல்லாம் அமைதிக்கு கொண்டு வருவது, அதை சரி செய்வது, மக்களை சமாதானப்படுத்துவது என்கிற பொறுப்பையும் மத்திய அரசாங்கமே கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. ஆனால் இது மறுபடியும் மாநில உரிமைகளை தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தான் ஐயா கண்ணு தலைமையில டெல்லியில வந்து போராடினாங்க. எங்க கவனிச்சீங்க?
எங்க கவனிக்கணும்? ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொன்னால் விட்டுவிட வேண்டியது தானே. அங்கே ஒன்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலையே. டெல்லியில் ஐயா கண்ணு அவர்கள் நடத்திய போராட்டத்தால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு இருந்து அதற்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றிருந்தால் தான் இந்த காரணம் சொல்ல முடியும். போராட்டமும் அமைதியாக நடந்தது. அந்த கோரிக்கைகளுக்காக பல அமைச்சர்கள் வந்து சந்தித்து சென்றார்கள். அது பல விஷயங்கள் உடனடியாக செய்ய முடியாத விஷயங்கள் மீத்தேனுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிவித்திருக்கிறார். திரும்ப இந்த கோரிக்கை நடக்கும். ஜனநாயகம் என்றாலே ஜனநாயகமும் போராட்டமும் இன்செப்பரபிள், இன்டிஸ்பென்சபிள். அது நடந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக ஒரு மத்திய அரசாங்கத்தை தேவைக்கு அதிகமாகவோ விமர்சிப்பதோ அது தேவையில்லாத அளவுல குற்றம் சொல்லுவதோ கூடாது என்று பாரதிய ஜனதா எனக்கு இப்ப இந்த விஷயத்துல இப்ப நான் சொல்றதையும் நீங்க அப்படியே முதல்ல ஆமோதிச்ச மாதிரி இதையும் ஆமோதிப்பீங்கன்னு நம்புறேன். நீட் தேர்வு குறித்து கிருபாகரன் நீதிபதி அவர்கள் சொன்னத நீதிபதிகளுடைய கருத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதற்கு தான் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தொடர்ந்து இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மற்ற மாநிலங்களில் இல்லாத இடஒதுக்கீடான 69% தமிழகத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிராக அடிக்கப்படுகிற சம்மட்டியடி என்று எல்லா மாணவர்களும் எல்லா சமூக அமைப்புகளும் போராடுது. இதையும் தாண்டி தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகோபித்த தீர்மானம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புது, ஜனாதிபதிக்கு அனுப்ப சொல்லி. இன்னும் ஹோம் மினிஸ்ட்ரிட்டையும் இன்டர்னல் மினிஸ்ட்ரியிலையுமே தூங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் போராடுகிறோம். இது குறித்து உங்களுடைய கருத்தையும் நீங்க தயவு செஞ்சு பிஜேபி அரசினுடைய கருத்தை சொன்னீங்கன்னா மனமாற உங்களை வணங்குறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து நீட் தேர்வுக்கு ஆதரவான கருத்து. இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்திலேயோ தேர்தல் அறிக்கையிலேயோ சொல்லப்பட்டு வந்த விஷயம் அல்ல. இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக வந்த ஒரு விஷயம்தான். அதை கொள்கை அளவிலும் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசும் மத்திய அரசாங்கம் எந்த ஒன்றையும் நினைக்கலாம், அது குறித்து அறிவிப்புகளை வெளியிடலாம். மாநில சட்டமன்ற தீர்மானத்தினுடைய மதிப்பெண்ண? சரி, அதே காவேரி மேலாண்மை வாரியம் நீதிமன்றம் தானே சொன்னது. மாநில சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை பற்றிய இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு மசோதா தாக்கல் செய்து அனுப்பிச்சோமே, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது எந்த அளவில் இருக்கிறது, அதை பற்றி முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி தமிழகத்தினுடைய அதிமுக எம்பிக்களோ திமுக எம்பிக்களோ பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையோ கேள்வியோ எழுப்பிய பூஜ்ய நேரத்தில் கூட கேள்வி கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு அமைச்சரையும் ஏன் பிரதமரை பார்க்க முனைந்த போது கூட எங்களுடைய மனுவிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். நீட் தேர்வு விலக்கு நிச்சயம் வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற சமூக அநீதிக்கு கொண்டு வரப்படும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடாக நான் சொல்லுகிறேன். இல்ல நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கலான வார்த்தை இருக்குல்ல, ஸ்டில் அண்டர் ப்ராசஸ். என்னுடைய கேள்வி, அதுல ஏன் இன்னும் முடிவெடுக்கல? நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடத்துற வரைக்கும் நீட் தேர்வு வேண்டாம்ங்கிற கோரிக்கைக்கு நீங்க அப்படியே பெண்டிங்ல வச்சிருப்பீங்க, ரைட்? முடிவெடுக்கிறதுக்கு வேண்டாம். நீங்க பல மாநில அரசாங்கங்கள் நிறைவேற்றிய மசோதாவை மத்திய அரசாங்கங்களோ ஜனாதிபதி அவர்களோ மிக நீண்ட காலம் அதை வைத்திருந்து பரிசீலித்து ஒப்புதல் வழங்கியும் அதை நிராகரித்தும் நடந்ததற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. குஜராத் மாநிலத்தினுடைய அரசாங்கத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது அந்த மசோதா அனுப்பப்பட்ட பல மசோதாக்கள் மத்திய அரசாங்கத்தில் பரிசீலிக்கவே படவில்லை அங்கே போயிருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினால. அதனால இதுக்கெல்லாம் ஒன்னும் டெட்லைன் வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா நண்பர் பிரசன்னா அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். பொது நுழைவுத் தேர்வு குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது பொது நுழைவுத் தேர்வு வந்தபோது அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரா இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு கருத்து, தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்து. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஓபில இருந்து பேசிக் கொண்டிருப்பதனால நீங்க பேசுவது எனக்கு கேட்கவில்லை. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். 69% இடஒதுக்கீட்டிற்கும் இந்த நீட் தேர்வுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது மிக தெளிவானது. மெடிக்கல்ல மருத்துவக் கல்லூரியில நுழைவுக்கு போகிறவர்கள் இந்த தேர்வு எழுதி வர வேண்டுதான் என்று சொல்லியிருக்கிறே தவிர பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்று சொன்னால் தமிழகத்துல வந்திருக்கிற எதிர்ப்பு இந்தியா பூரா மற்ற மாநிலங்களில் வந்திருக்கும். இங்க மாத்திரம் இடஒதுக்கீடு இல்ல. கேட்கப்படுகிற கேள்விகள் சிபிசிலையும் சென்ட்ரல் சப்ஜெக்ட்லயும் வரும், ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வராதுங்கறீங்க. இங்க அந்த லெவல் ஃபீல்ட் பிளேயிங் என்று சொல்லக்கூடிய காமன் ஃப்ளோர் எங்க போகுது? அந்த இடத்துல சமூக நீதி பிரச்சனை வருது. அதத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க தூங்க போடுங்க. எல்லா பிரச்சனைகளும் இந்தியா கொண்டு வரணும்னா மசோதா உடனே நிறைவேறும். நீட் மசோதாவை தமிழ்நாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க ஆற போட்டு தூங்க போடுங்க.
நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிறைவு கருத்துக்கு போவதற்கு முன்பாக ட்விட்டர் சமூக வலைதளத்தில் குறித்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். ஓராண்டு அதிமுக அரசு குறித்த உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருந்தோம். நன்று, சுமார், மோசம்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். மக்கள் வாக்களித்ததனுடைய முடிவுகளை இப்போது பார்க்கலாம். ஓராண்டு அதிமுக அரசு குறித்த உங்கள் கருத்து என்னங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தோம். நன்று என 5% பேரும், சுமார் என 11% பேரும், மோசம் என 84% பேரும் பதிவிட்டிருக்கிறார்கள். ஓராண்டு அதிமுக அரசு குறித்த உங்கள் கருத்து என்ன என்கிற கேள்வி எழுப்பியிருந்தோம். நன்று என 5% பேரும், சுமார் என 11% பேரும், மோசம் என 84% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியோட நிறைவு கருத்து, ஓராண்டு அதிமுக அரசு குறித்த ஒரு சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்தாஸ் காந்தி சார். அவங்களே சொல்லிட்டாங்களா மோசம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் திரும்ப நீங்க அதை ஆமோதிக்கிறீங்க கேட்குறீங்க. அது ரொம்ப மோசமானது. ஒரு நிலையில்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. முடிவு யார் எடுக்கிறார்கள் என்று தெரியாத விஷயமாக இருக்கிறது. அதிகாரிகளுக்கு என்ன டைரக்ஷன், யார்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. அந்த பழைய ஆட்சியில் அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் யார்கிட்ட இருந்தால் அது வருது. அது என்ன விதமான ஆட்சின்றது அடுத்த விஷயம். ஒரு டைரக்ஷன், கிளியர் கட் டைரக்ஷன், இப்படி தான் நீ நடக்கணும், நீ அடக்குனா அடக்கு, இல்லை விடுனா விட்டுரு அப்படின்ற கிளியர் கட் டைரக்ஷன். இப்போ யார்கிட்ட போய் டைரக்ஷன் கேட்கிறது அப்படின்ற குழப்பங்கள் இந்த அதிகார தளத்துக்குள்ள அவங்க ஆட்சி நடத்துகிற கட்சிகளுக்குள்ளேயே அவர்களில் அவர்களுக்குள்ளுக்கு இருக்கிற குழப்பம் கண்டிப்பாக இந்த ஆட்சி முறையில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நன்றி சார். ஆகவே இந்த குழப்பங்கள் தீர வரைக்கும் இங்கே ஒரு 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 முறையான ஒரு ஆட்சி நடப்பதற்கு ஸ்கோப் கிடையாது. இல்லை சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏஸ் வந்து தன்னுடைய சுயநலன் காரணமாக தான் இந்த அரசாங்கத்தை வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்களே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் தெளிவின்மை வந்து ஒரு குழப்பத்துக்கு தான் வழிவகுக்கும். இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இதோட முடிவு வந்து ஒரு எலெக்ஷனை நோக்கி போகிற நிலைமையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரச்சனை மூழ்கும் கப்பலில் பயணிக்கிற போது கேப்டனும் துணை கேப்டனும் பயணிகளை தான் காப்பாற்ற நினைப்பார்கள். இங்கே தமிழ்நாடு மூழ்கி கொண்டிருக்கிறது. காப்பாற்றுவதற்கு மக்களை அல்ல, கேப்டன்களும் துணை கேப்டன்களும் எந்த போட்டிலே எவ்வளவு வரும் என்று ஏறி போகலாம் என்று காத்திருக்கிறார்கள். இது மூழ்குகிற கப்பல். அந்த 84% மக்கள் வாக்களித்த மோசம் என்பதை நானும் வழிமொழிகிறேன். ஸ்ரீனிவாசன், உங்களுடைய இந்த அதிமுக அரசினுடைய ஓராண்டு கருத்து சுருக்கமா சொல்லுங்க. அதிமுகவிற்கென்று தமிழகத்தில் அந்த கட்சி எவ்வளவு மோசமாக தோல்வி பெற்றாலும் ஒரு 20% வாக்குகள் உறுதியாக இருக்கும் என்றுதான் நான் அபிப்பிராயப்படுகிறேன். அதை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆட்சி நன்று என்று சொன்னவர்கள் 5% தான் என்று சொன்னால் அதிமுகவினுடைய அந்த அடிப்படை வாக்கு வங்கியிலே கூட ஒரு பெருத்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதா தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். இதுவரை நடந்த ஆட்சி மோசம் என்று சொன்னால் கூட இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இவர்கள் மத்திய அரசை தேவையில்லாமல் குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு ஒத்துழைப்பான ஒரு ஆட்சியை செய்தால் இந்த மோசம் என்ற நிலையிலிருந்து கூட தமிழகத்தை அவர்கள் மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறேன். அந்த வாய்ப்பை அதிமுக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருமை நண்பர் மருது அழகராஜ் அவர்கள் மூலமாக நான் அதிமுகவிற்கு கூட ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி ஸ்ரீனிவாசன். மருது அழகராஜ் சார். அதாவது ட்விட்டர் கருத்து கணிப்பு, அது அந்த கருத்து கணிப்பில் வந்து மோசம்னு சொல்லியிருக்கவங்களும் எங்களை பாராட்டுகிற அளவுக்கான பக்குவமான நடவடிக்கைகளை நாங்கள் உறுதியாக மேற்கொள்வோம் எதிர்காலத்தில். ஒன்று. அடுத்தது, பசியில்லாத மாநிலம் தமிழ்நாடு. ஒருவன் கல்வி பெற்றவனாயின் அவன் எல்லாம் பெற்றவனாகி விடுவான் என்று பெரியார் சொன்னார். அதை நோக்கி உலகத்தர கல்வியை தருவதற்கு இந்த அரசாங்கம் சிறந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. மதவாத, இனவாத, சாதிய மோதல்கள் இல்லாத சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் நாங்கள் காத்திருக்கிறோம். உச்சநீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய தாக்கீதுகள் பலவற்றுக்கும் தலைவணக்கம் செய்து நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமாக போகிறோம். உதவி திட்டமாக இருக்கட்டும், நீட்டில் கூட முறையற்ற அழுத்தம் என்று சொன்னாலும் அதற்கும் தலைவணங்கி இருக்கிறோம். ஆனால் மத்தியிலே தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு வெறுப்போடு அணுகக்கூடிய மத்திய அரசு தன்னை திருத்திக் கொண்டு, கூட்டாட்சி தத்துவம் என்பது மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்ததுதான் ஒரு நல்ல அரசு. பேரறிஞர் அண்ணா அழகாக சொன்னார், மாநில அரசு இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு என்பது அவசியமற்றதாகிவிடும் என்று. ஆக மாநில அரசுகளின் குரல்களை மத்திய அரசு மதிக்க வேண்டும். மக்களின் கோபங்களை, மக்களின் விருப்பங்களை, மக்களின் விமர்சனங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எதிர்காலத்திலே நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை,
இன்று என்பது கைமேல் வீணை. அதில் நல்ல சுரங்கள் வருகின்ற வகையில் இந்த அரசு நாளையிலிருந்து எதிர்காலத்தை நல்வழியிலே நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த வீணை சிறப்பாக மீட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு அத்தகைய கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்து 5 பேருக்கும் கேள்வி நேரம் தந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.